அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு பீஸா ரெசிபி தான். இது வந்து ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். ஏன்னா அது ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த பீஸா சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ யம்மியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் பிரெட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் குக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ்க்காக நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதலாவதாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பீஸாவோட ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கோண வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 6 பீசஸ் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் பட்டரில் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது மெல்ட் ஆனதும் அதுக்கு மேலே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைசஸ், அதை இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி. அதுக்கடுத்து வேற ஒரு பவுலில் ஒரு முட்டையை இந்த மாதிரி உப்பு மிளகு போட்டு லைட்டாக அடித்து எடுத்துருக்கிறேன். ஆல்சோ பெப்பர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உப்பு மட்டும் சேர்த்து லேசாக அடித்து எடுத்துக்கொண்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி பிரெட்டுக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எக் வந்து போதாதமாக இருந்தால் இன்னொரு எக் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதை இப்போ சேர்த்துக்க வேணாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கொண்டா எல்லாம் வந்து செட் ஆகி வரும். அதை நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்லித்தரேன். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே செஞ்சுட்டு போங்க. ஸோ இதை 2 பக்கமும் வேகிறதுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு இதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். குட்டீஸ்க்காக செய்கிறீங்களா இந்த டொமேட்டோ சாஸை ஸ்கிப் பண்ணிட்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும்ல. இதுக்கடுத்து நான் வந்து மயோனிஸும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். அந்த பீஸாக்கான ஃப்ளேவர் வரணும்ல, அதுக்காக தான் இந்த சாஸ் மயோனிஸ் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நாங்கள் வெஜிடபிள்ஸை சேர்த்துப்போம். அதுக்காக நான் எங்கள் வீட்டில் இருக்க கேரட், லீக்ஸ், ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸை சேர்த்துக்கோங்க. இதைத்தான் சேர்க்கணும்னு இல்லை, ஆனால் வந்து டொமேட்டோ வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த பீஸாக்கான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இதெல்லாம் இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கேரட், அப்புறம் லீக், கிரீன் சில்லி அண்ட் ஆனியன், அதே மாதிரி டொமேட்டோஸும் வச்சு இந்த மாதிரி ஒரு லேயரை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து அவிச்ச சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. அந்த வெஜ்ஜீஸ் வந்து கொஞ்சம் வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு எக் வந்து உப்பு பெப்பர் பவுடர் போட்டு லேசாக அடிச்சுட்டு மேலால் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து பீஸா வந்து வெஜ்ஜீஸோட நல்லா செட் ஆகி வரும். அப்படி ஊற்றுறீங்கன்னா திருப்பியும் பீஸாவை திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ அழகாக வெந்து வரும். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் போல் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா இதை நாங்கள் சர்வ் பண்ணலாம். அப்போயும் வெஜ்ஜீஸ் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா பீஸாவை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ரெட்டை வச்சு ஈஸியாக நம்ம இந்த பீஸாவை செஞ்செடுத்துட்டோம். இது வந்து மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக செய்யணும்னு நினச்சா இந்த பிரெட் பீஸாவை செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.